அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். காலையிலேருந்து வர்ற கஸ்டமர் எல்லாம் ஒரே லந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. பேசாமல் டீ கடைக்கு சம்பளத்துக்கு ஒரு ஆளை போட்டுற வேண்டியது தான். ஆமாம். என்னது புதுசாக ஒருத்தன் வர்றான். டீ கொடுங்க. ஆமாம், எத்தனை டீ? அது உன்னோட விருப்பம். என்னது என்னோட விருப்பமா? எங்கி டீ நக்கலா? நான் ஒருத்தன் தானே வந்திருக்கேன். அப்போ ஒருத்தனுக்கு எத்தனை டீ கொடுப்ப? தப்பு தான். ஒரு டீ தான். ஒரு நிமிஷம். என்னது ஒரு டீனதும் ஒரு நிமிஷம்ன்றான். டீ நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். தூள் மாற்றி போடு, புரியுதா? ஏப்பா இப்போதான்ப்பா மாற்றினேன். மாற்றினேன்னா இவ்வளோ நேரம் டீ போட்டுக்கிட்டு தானே இருந்த. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் வெயிட் பண்ண ரெடி. நீ புது தேயிலை போட்டு எனக்கு டீ போடு. சரிப்பா. அப்புறம் சர்க்கரை பயங்கர தூக்கலாக இருக்கணும். குடித்தா ஜூஸ் மாதிரி இருக்கணும். போட்டுட்டா போச்சு. அப்புறம் டீ வழக்கமாக டீ இருக்கக்கூடாது, அவுன்ஸ் டீயாக இருக்கணும். ஆஹா, டீ குடிக்கிறதுல கைத்தேந்தவும் போல இருக்குதுய்யா. எப்படியெல்லாம் கண்டிஷன் போடுறான். சரி, நாமளும் இன்றைக்கி தான் முத இப்படி டீ போட போகிறோம். போட்டு கொடுப்போம். அட, தூள் மாற்றியாச்சு. என்ன ஸ்ட்ராங்கு. பாலும் திக்காக ஊற்றியாச்சு அவுன்ஸ் கணக்கில். ஆமாம், இப்போ சர்க்கரையை போட்டு 2 ஆத்தாத்தி அவங்ககிட்ட கொடுக்கணும். குடித்தா அடுத்த வாட்டி அவன் இந்த கடையை மறக்கவே கூடாது. இந்தாப்பா, நீ கேட்ட மாதிரி ஸ்ட்ராங்காக அவுன்ஸா சர்க்கரை தூக்கலா டீ. என்னது வாய் கொப்பளிக்கிறான்? ஏப்பா, இதுக்கு தான் இத்தனை கண்டிஷன் போட்டு டீ கேட்டியா? வாய் கொப்பளிக்கணும்னு சொல்லியிருந்தா சுடு தண்ணி கொடுத்துருப்பேனே ஐயா. என்ன கோபம் வருதா? நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போச்சே ஐயா. இதே மாதிரி தானே எங்கள் அப்பாவுக்கும் இருந்திருக்கும். என்னது உங்கள் அப்பாவா? நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்த நீ எங்கள் அப்பா கிட்ட பேப்பர் கேட்ட. அதுவும் 10ஆம் தேதி பேப்பர் வேணும்னு கேட்ட. எங்கள் அப்பா தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு 10ஆம் தேதி பேப்பரில் என்ன விசேஷம்னு கேட்டார். விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை, பச்சி மடிக்கிறதுக்காக தான் கேட்டேன்னு நக்கலாக சொல்லி வாங்கிட்டு போனியே, ஞாபகம் இருக்கா? ஆஹா, அவரோட மகனா இவன்? பழிக்கு பழி வாங்கிட்டானே ஐயா. நான் பச்சி மடிக்கிறதுக்கு பேப்பர் வாங்கினா அவன் கண்டிஷன் போட்டு டீ வாங்கி வாய்க்கு புளிச்சு துப்பிட்டானே ஐயா. ஆமாம், என்ன யோசிக்கிற? ஒரு டீ போடு. மறுபடியும் டீயா? ஆமாம், ஸ்ட்ராங்காக இப்போ ஒரு டீ போடு. கண்ணை கட்டு. பார்த்தா மீடியமாக இருக்கணும், குடித்தா லைட்டாக இருக்கணும், புரியுதா? ஆஹா, நம்ம இடக்குன்னா அவன் மடக்கா இருக்கானே ஐயா. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், கண்ணா பின்னான்னு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.